ஒருவருக்கு திருமணமாகிவிட்டது. அவருக்கு 24 வயது தான். ஒரு புது மாப்பிள்ளை ஆகிவிட்டார். திருமணமாகி 3 மாதம் கழித்து பொண்ணு வீட்டிலேருந்து வந்து அவங்க மாமனார், மாப்பிள்ளையோட மாமனார், ஊரில் திருவிழா நடக்குது வாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு கல்யாணம் ஆகும்போது நல்லா இருந்தவருக்கு காமாலை கண்ணு வந்துருச்சு. காமாலை கண்ணுன்னா இருட்டாயிட்டா கண்ணு தெரியாது. பகல்லாம் நல்லா கண்ணு தெரியும், இருட்டாயிட்டா நல்லா கண்ணு தெரியாது. சொன்னதும் எனக்கு வேலை இருக்குது மாமா, நாளைக்கு நான் வந்துடுறேன், நீங்கள் உங்கள் மகளை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரிட்டு மகளை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவர் நாளைக்கு போகிறாரு. இருட்டாயிடுச்சு. வீட்டுக்கிட்ட போய் சந்துக்கிட்ட திரும்புகிறப்ப இருட்டாயிடுச்சு. இவருக்கு கண்ணே தெரியலை. கண்ணே தெரியலைன்னதும் சரின்ட்டு ஒரு இது சத்தமாக கேட்டிருக்கு. அதாவது ஒய்ப்பு போட்டிருக்க வளையல் சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. சரி இதுதான் வீடுன்னு அதுக்குள்ளார பூந்துட்டார். பூந்ததும் அங்கே வந்து மாமனார் வீட்டு கொட்டடி, அது மாடுங்க கட்டுற கொட்டடி, அந்த கொட்டடிக்குள்ளார போயிட்டார். போனதும் அந்த மாடுங்கள்லாம் முட்டுன்னு முட்டி இவரை கொண்டு போய் வெளியில் போட்டுச்சுங்க. முட்டி வெளியில் போட்டு இவர் மண்ணுக்கு நிலம் தட்டிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறார். மனைவி வெளியில் வந்தது, என்னங்க வீட்டுக்கு வெளியிலே நிற்கிறீங்கன்னு அழைச்சிக்கிட்டு உள்ளார போகுது. உள்ளார போனதும் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடை கொண்டாந்து மனைவி போடவும் அது போட்டு இந்த வளையல் சத்தத்தோடு அப்படி சாதத்தை தள்ளவும், அடாடா இந்த மாடு இங்கேயும் வந்துருச்சுடா நம்மளை முட்டுறதுக்கு, அங்கே தான் முட்டுருந்துச்சு போட்டு இங்கேயும் முட்டதுக்கு இந்த மாடு அவுத்துக்கிட்டு வந்துடுச்சுடான்னு இந்த ஆள் மாப்பிள்ளை உளுந்து அடித்து வீட்டை விட்டு வெளியில் ஓடுறாரு. மாமனார் அவருடைய மனைவி எல்லாம் போய் ஆளை பிடிச்சி கொண்டுக்கிட்டு வர்றாங்க. கொண்டுக்கிட்டு வந்து சரி மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு உடுக்கெல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை சொல்கிறாரு, நீங்கள் உடுக்கெல்லாம் அடிக்க வேண்டாம் மாமா, கல்யாணம் ஆகி எனக்கு 1 மாதத்துலேயே காமாலை கண்ணு வந்துடுச்சு, இருட்டானா கண்ணு தெரியல, அதுதான் அந்த மாட்டு கொட்டாயில் நுழைஞ்சிட்டேன், மாடு முட்டி என்னை வெளியில் போட்டுச்சு, என் மனைவி இந்த கையால் சோரத்தளவும் வளைவு சத்தம் கேட்டு அது மாட்டோட சத்தம் தான் கேட்குது, மாட்டு சலகை கட்டியிருந்ததில் அந்த சத்தம் தான் கேட்டுச்சு, நான் ஓடுனேன் ஒழிய நீங்கள் உடுக்கெல்லாம் அடிக்க வேண்டாம் அப்படின்னதும் அப்புறம் மாப்பிள்ளைக்கு வைத்தியம் பார்த்தாங்களாம். அந்த மாதிரி கதையை வந்து முன்னாடியே சொல்லிடணும். எனக்கு கண் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அப்படின்னு முன்னாடி இருந்துக்கிட்டு கத்தியிருந்தா, தெரியலைன்னு சொல்லியிருந்தா மனைவி வந்து அழைச்சிட்டு போயிருக்கேன். இவர் ஏன் மாட்டு கொட்டடிக்குள்ளார போய் பூந்தாருன்னு தெரியலை. இதுதான் அந்த சிரிப்பு கதை. கேட்டு ரசியுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.